பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மீன், நகர மீன், புளி கரைசல், தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், சட்டி வச்சுக்கலாம். புளி, மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தேங்காய் போடலாம். பார்க்கலாம். தேங்காய் போட போகிறோம். தேங்காய் போட்டு பாருங்கள். தேங்காய் போட்ட உடனே வாசனையாக வரும். எல்லோரும் தேங்காய் போட மாட்டாங்க. நாங்கள் தேங்காய் போட்டு தான் வைக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி வைங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் மீன் எல்லாம் போட்டோன்னு செம்மையாக இருக்குது. வாசனை தூக்குது. பாருங்கள், கொதிச்ச உடனே பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். எல்லோரும் குழம்பு வதக்கி தான் செய்வாங்க. நாங்கள் லாஸ்ட்டில் தான் தாளிப்போம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லோரும் ஃபஸ்ட்லேயே வதக்கி செய்வாங்க. நாங்கள் லாஸ்ட்டில் தான் தாளிப்போம். கடுகு போட்டுக்கலாம். மீன் குழம்பு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குழம்புக்குள்ளே தாளிச்சு ஊற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம கலராக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. மீன் குழம்பு வச்சாச்சு.
இதே மாதிரி நீங்களும் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.